அனைவருக்கும் வணக்கம். சிம்மராசினியர்களுக்கு நிகழ இருக்கும் ஏப்ரல் மாதம் 1ஆம் தேதி முதல் 7ஆம் தேதி வரை உள்ள அடுத்த 7 நாட்கள் உங்களுடைய வாழ்வில் குடும்பம், உத்தியோகம், தொழில், வியாபாரம், கல்வி, திருமணம், காதல் என அனைத்து நிலையிலும் என்ன மாதிரியான முன்னேற்றங்கள் எல்லாம் ஏற்பட இருக்கு. குறிப்பா சிம்மராசினியர்களுக்கு இந்த வாரத்தில் என்ன மாதிரியான நன்மைகள் எல்லாம் ஏற்பட இருக்கு, கிரக நிலைகளின் ரீதியாக அமையிருக்கும் சாதகங்கள் என்ன, பாதகங்கள் என்ன, மேலும் என்ன மாதிரியான முன்னேற்றங்கள் எல்லாம் உங்களுடைய வாழ்வில் ஏற்பட இருக்கு. குறிப்பா இந்த வாரத்தை பொறுத்த வரைக்கும் கிரகங்களுடைய சஞ்சார நிலைகள் என்ன என்று பார்க்கும்போது ரிஷபத்தில் குரு பகவானும், மிதுனத்தில் செவ்வாய் வக்ரம் பெற்றும், கன்னிராசியில் கேதுவும், கும்பத்தில் சனி பகவானும், புதன் பகவானும், மீனத்தில் ராகு, சுக்கிரன், சூரியன் ஆகிய கிரகங்கள் இணைந்து சஞ்சரிக்கிறாங்க. இந்த கிரகங்களுடைய சஞ்சார நிலைகளின் காரணமாக சிம்மராசினியர்களுடைய வாழ்வில் குடும்ப சூழ்நிலை ரீதியாக உத்தியோகம், தொழில், வியாபாரம், கலைத்துறை, அரசியல் துறை, மாணவ மாணவிகள், விவசாய துறையினர், பெண்மணிகள் என அனைவருக்குமே என்ன மாதிரியான நன்மைகள் எல்லாம் உங்களுடைய வாழ்வில் ஏற்பட இருக்கு என்பது குறித்தான முழுமையான பதிவு தான் இந்த வீடியோல நம்ம விரிவா பார்க்க போகிறோம். அந்த வகையில சிம்மராசி சேர்ந்த மகம், பூரம், உத்திரம் முதல் பாதம் வரை உள்ள நட்சத்திரக்காரர்களுக்கு இந்த வாரத்தை பொறுத்த வரைக்கும், அதாவது இந்த ஏப்ரல் மாதம் 1ஆம் தேதி முதல் 7ஆம் தேதி வரை உள்ள இந்த அடுத்த 7 நாட்கள் குடும்ப சூழ்நிலை ரீதியாக என்ன மாதிரியான நன்மைகள் எல்லாம் ஏற்பட இருக்கு என்று பார்க்கும்போது, உங்களுடைய ராசிக்கு 2ஆம் இடத்து அதிபதி புதன், அவர் உங்களுடைய ராசிக்கு லாபாதிபதியும் கூடங்க. அவர் 7இல் சனியோடு இணைந்து உங்களுடைய ராசியை பார்வையிடுகிறாரு. அது மட்டுமில்லாமல் கொஞ்சம் நிதானமாகவும் சரியாக ஆலோசித்தும் செயல்களை செய்ய வேண்டியதன் அவசியத்தை இந்த கிரக நிலைகள் குறிப்பிட்டு காட்டுதுங்க. அப்படி செய்தால் ஏற்றமாக இருக்குங்க. தாய் வழி உறவுகளால் நன்மை உண்டு, அதே போல் வருமானமும் நன்றாக இருக்கும் என்பதை கிரக நிலைகள் தெல்ல தெளிவாக அறிவுறுத்துது. அதே போல் சிம்மராசினியர்களை பொறுத்த வரைக்கும் உங்களுடைய ராசிக்கு 11ஆம் இடத்தில் இருக்கும் செவ்வாய் உங்களுடைய மன வலியை கூட்டுவாருங்க. அதனால் கூடுமான வரைக்கும் தேவையில்லாத விஷயங்களில் தலையிடாமல் நீங்கள் உண்டு, உங்களுடைய வேலை உண்டு என்றிருப்பது மிக மிக நல்லது என்பதை கிரகநிலைகள் மீண்டும் மீண்டும் அறிவுறுத்துது. அது மட்டுமில்லாமல் இந்த வாரத்தில் ராசிநாதன் அஷ்டமத்தில் இருப்பதாலும், ராகுவோடு இணைந்திருப்பதாலும் எந்த காரியத்தை செய்தாலும் மிகுந்த கவனத்தோடு செய்வது அவசியங்க. அவசரப்பட்டு வண்டி வாகனங்களை ஓட்ட வேண்டாம். நல்ல உணவையும் தூக்கத்தையும் ஏற்படுத்தி கொள்ளுங்க. காரணம், இவை உங்களுக்கு கிடைக்காத சூழ்நிலையில்தான் இந்த வாரம் நிகழ்குதுங்க. கருத்து வேறுபாடுகளை தவிர்த்துக்கோங்க. அதாவது குடும்பத்தில் உள்ளவர்களிடம், குறிப்பாக கணவன் மனைவிக்கு ஏற்பட இருக்கும் கருத்து வேறுபாடுகள் நேரங்களில் ஒருவருக்கொருவர் விட்டு கொடுத்து அனுசரித்து நடந்து கொள்வது மிக மிக நல்லது என்பதை கிரகநிலைகள் மீண்டும் மீண்டும் அறிவுறுத்துதுங்க. யாராவது ஒருவர் மற்றவருக்கு விட்டு கொடுத்து நடந்து கொள்வதன் மூலமாக நல்ல ஒரு முன்னேற்றம் ஏற்படும் என்பதை கிரகநிலைகள் மீண்டும் மீண்டும் அறிவுறுத்துதுங்க. அது மட்டும் இல்லாமல் இந்த வாரத்தை பொறுத்த வரைக்கும் வருமானம் என்பது சிம்மராசினியர்களான உங்களுக்கு நல்லபடியாகவே இருக்குதுங்க. இருப்பினும் பண வரவை விட செலவுகள் சற்று அதிகமாக தாங்க இருக்கும். ஆரோக்கியத்தை குறிக்கும் அஷ்டமஸ்தானமான 8ஆம் இடத்தில் சூரியன் ராகு சேர்க்கை இருப்பதால் உடல் நலன் சற்று பாதிக்கப்படுங்க. மருத்துவ செலவுகளை தவிர்க்க இயலாது. நிரந்தர மருத்துவ சிகிச்சை எடுத்து வரும் நோயாளிகள் மற்றும் வயோதிகர்கள் மருத்துவங்களை நேரம் தவறாமல் எடுத்துக்கொள்வது நல்லதுங்க. இரவு நேரங்களில் கழிவறைக்கு செல்லும் போது கவனமாக இருப்பது அவசியங்க. கிரக நிலைகளின்படி கவனமாக இருப்பது நல்லது என்பதையே அறிவுறுத்தது. அது மட்டும் இல்லாமல் நெருங்கிய உறவினர்களிடையே கருத்து வேற்றுமையும் தேவையற்ற வாக்குவாதமும் ஏற்படக்கூடும் என்பதை கிரக நிலைகள் குறிப்பிட்டு காட்டுது. சப்தமஸ்தானத்தில் நிலை கொண்டுள்ள சனி பகவானால் கணவன் மனைவியிடையே பரஸ்பர அன்பும் அந்யோன்யமும் பாதிக்கப்படுவதற்கான வாய்ப்புகள் இருக்குங்க. அது மாதிரியான நேரங்களில் ஒருவருக்கொருவர் விட்டு கொடுத்து அனுசரித்து நடந்து கொள்வது நல்லது என்பதை கிரக நிலைகள் மீண்டும் மீண்டும் அறிவுறுத்துது. சிம்ம ராசியை சேர்ந்த உத்தியோகஸ்தர்களுக்கு இந்த வாரம் மேலும் என்ன மாதிரியான நன்மைகள் எல்லாம் உங்களுடைய வாழ்வில் ஏற்பட இருக்கு என்று பார்க்கும்போது, இந்த காலகட்டங்களில் இந்த இடத்தில் சூரியனும் ராகுவும் இணைந்துள்ள இத்தருணத்தில் ஜீவனஸ்தானத்தில் குருவும் சஞ்சரிப்பது உங்களுடைய அன்றாட பொறுப்புகளில் கவனமாக இருக்க வேண்டியதன் அவசியத்தை எடுத்து காட்டுதுங்க. மேலதிகாரிகள் சிலர் உங்களிடம் அளவுக்கு மீறி கண்டிப்புடன் நடந்து கொண்டால் நீங்கள் உணர்ச்சி வசப்படாமல்
பொறுமையாகவும் நிதானமாகவும் இருப்பது அவசியங்க. அதே போல் இக்காலகட்டங்களில் பொறுமை காப்பது உங்களுடைய எதிர்கால நலனுக்கு உகந்ததா அமைது. சக ஊழியர்களுடைய ஒத்துழைப்பு குறையுங்க. வேறு வேலைக்கு முயற்சிக்க மனம் விளையுங்க. இது மாதிரியான நிலைகளில் நீங்கள் உணர்ச்சி வசப்படாமல் பொறுமையாக இருப்பது நல்லது. வெளிநாடு சென்று பணியாற்ற வேண்டும் என்ற விருப்பம் இருந்துச்சு அப்படின்னா அதற்கான முயற்சிகளையும் தற்போது நீங்கள் தாராளமாக மேற்கொள்ளலாங்க. சிறு முயற்சியிலேயே நல்ல ஒரு நிறுவனத்தில் நல்ல ஒரு ஊதியத்துடன் கூடிய வேலை கூடிய விரைவில் கிடைப்பதற்கான வாய்ப்புகள் இருக்குது. அதுவரை உங்களுக்கு பொறுமை நிதானம் அவசியம் என்பதை கிரகநிலைகள் மீண்டும் மீண்டும் அறிவுறுத்துது. சிம்ம ராசியை சேர்ந்த தொழில் மற்றும் வியாபாரம் செய்பவர்களுக்கு இந்த வாரத்தில் மேலும் என்ன மாதிரியான நன்மைகள் எல்லாம் ஏற்பட இருக்கு என்று பார்க்கும்போது, தொழில் ஸ்தானத்தில் குரு சஞ்சரிப்பதும் உங்களுடைய ராசிக்கு 8ஆம் இடத்தில் சூரியன் மற்றும் ராகு சேர்ந்திருப்பதும் கடுமையான போட்டிகளை சந்தையில் நீங்கள் சமாளிக்க நேரிடும் என்பதை எடுத்துக்காட்டுது. உற்பத்தியை அளவோடு வைத்து கொள்வதன் நல்லதுங்க. அதே போல் இக்காலகட்டத்தை பொறுத்த வரைக்கும் குறிப்பாக ஜீவனஸ்தானத்தில் குரு பகவான் நிலை கொண்டுள்ளதால் கடனுக்கு சரக்குகள் அனுப்புவதை நிறுத்தி கொள்ளுங்க. முன்பணம் வாங்கி கொண்டு சரக்குகளை அனுப்புவது தேவையில்லாத நஷ்டம் ஏற்படாமல் இருக்க உதவிகரமாக இருக்குங்க. அதே போல் இக்காலகட்டத்தை பொறுத்த வரைக்கும் கூட்டாளிகளினாலும் தொழிலாளிகளினாலும் பிரச்சனைகள் ஏற்பட்டு கவலை அளிக்குங்க. அதே போல் இக்காலகட்டங்களில் நிதி நிறுவனங்களும் ஒத்துழைக்க மறுப்பாங்க. புதிய முதலீடுகளை கண்டிப்பாக தள்ளி போடுவது அவசியம் என்பதை கிரகநிலைகள் மீண்டும் மீண்டும் அறிவுறுத்துது. அதேபோல் சிம்மராசியை சேர்ந்த கலைத்துறையினருக்கு இந்த வாரம் மேலும் என்ன மாதிரியான நன்மைகள் எல்லாம் ஏற்பட இருக்கு என்று பார்க்கும்போது, கிரகநிலைகளின்படி சற்று சிக்கனமாக இருக்க வேண்டியதன் அவசியத்தை கிரகநிலைகள் இந்த வாரம் உங்களுக்கு அறிவுறுத்துதுங்க. ஏன்னா சுக்கிரனும் செவ்வாயும் அவ்வப்போது கை கொடுத்து உதவுவாங்க. மற்ற அனைத்து கிரகங்களும் அவ்வளவு ஆதரவாக இல்லைங்க. வாய்ப்புகள் அளவோடு கிடைக்கும். கைக்கு கிடைக்கும் சந்தர்ப்பங்களை கூட வருமானம் என்பது எதிர்பார்க்கும் அளவிற்கு குறைவாக இருக்குங்க. இதனால் பொறுமையாக நிதானமாக இருப்பது அவசியம் என்பதை கிரகநிலைகள் மீண்டும் மீண்டும் உங்களுக்கு அறிவுறுத்துது. அதே போல் சிம்ம ராசியை சேர்ந்த அரசியல் துறையினருக்கு இந்த வாரத்தில் மேலும் என்ன மாதிரியான நன்மைகள் எல்லாம் ஏற்பட இருக்கு என்று பார்க்கும்போது, நீங்கள் எதிர்பார்க்கக்கூடிய அளவிற்கு எதிர்பாராத பல முன்னேற்றங்கள் உங்களுடைய வாழ்வில் ஏற்படக்கூடிய ஒரு தருணமாக தான் இந்த வாரம் அமைஞ்சிருக்குது என்பதை கிரகநிலைகள் மீண்டும் மீண்டும் அறிவுறுத்துது. சிம்ம ராசியை சேர்ந்த மாணவ மாணவியருக்கு இந்த வாரத்தில் மேலும் என்ன மாதிரியான நன்மைகள் எல்லாம் உங்களுடைய வாழ்வில் ஏற்பட இருக்கு என்று பார்க்கும்போது, கல்வித்துறைக்கு அதிபதிகளான அனைத்து கிரகங்களும் சுபபலம் பெற்று திகழ்வதால் படிப்பில் மனம் ஆர்வத்தோடு ஈடுபடுங்க. ஆரோக்கியம் குறிப்பிடக்கூடிய அளவிற்கு அஷ்டமஸ்தானமான 8ஆம் இடத்தில் சூரியன் ராகுவினுடைய சேர்க்கையினால் பாதிக்கப்பட உள்ளது. பிற மாணவ மாணவியருடன் நெருங்கி பழகாமல் இருப்பது மிகவும் அவசியம். உங்களுடைய நற்பெயருக்கு பங்கம் ஏற்பட வாய்ப்புகள் உள்ளது என்பதை கிரகநிலைகள் குறிப்பிட்டு காட்டுது. ஆசிரியர்களுடைய ஆதரவு துணை நிற்குங்க. தேர்வுகளில் நல்ல மதிப்பெண்களை பெற்று திகழ இருக்கீங்க. அதேபோல் விவசாயத்துறையினரை பொறுத்த வரைக்கும் விவசாயத்துறையை தனது கட்டுப்பாட்டில் வைத்து கொண்டுள்ள பூமிக்காரகரான செவ்வாய் சுபபலம் பெற்றிருப்பதால் வயல் பணிகளில் நல்ல ஒரு முன்னேற்றம் ஏற்பட இருக்குது. பெண்மணிகளுக்கும் எதிர்பாராத முன்னேற்றங்கள் நிறைந்த ஒரு வாரமாக தான் இந்த வாரம் அமைஞ்சிருக்குதுங்க. அந்த வகையில் சிம்மராசினியர்களுக்கு கிரகநிலைகளின் ரீதியாக கூறப்படும் பரிகாரம் என்ன என்று பார்க்கும்போது, ஞாயிற்றுக்கிழமை அருகாமையில் உள்ள சிவன் கோவிலுக்கு செல்லுங்க. எண்ணற்ற நன்மைகள் உங்களுடைய வாழ்வில் ஏற்படும்.